கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோ கார்த்தியும் கீதாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களை கண்டுபிடிங்க, எனக்கே உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன், தீபாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். அப்புறங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், துங்கானா யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்க கீதா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்க, என்னடா அவன் இங்கே வரைக்கும் வந்துட்டானா, இவருக்கு எப்படி இந்த பேர் தெரிஞ்சுன்ற மாதிரி அப்படியே முழிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு ஆமாங்க, நான் வந்துட்டு ஒருத்தன் எனக்கு கொல்ல துரத்துறான்னு சொன்னல அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்றாங்க. எதுக்குங்க இப்போ திடீர்னு அவரை பற்றி கேட்டீங்க, அவனை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு கூட்டு போனது அந்த பேரில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, இவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன், என் பேர் வந்துட்டு துங்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அது வந்துட்டு கீதா கிட்ட சொல்ல கீதா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னை தேடி இந்த அளவுக்கு வந்துட்டானா, நான் நினச்சி தீபாவை தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சக்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த அட்ரஸில் உள்ளவங்களை பார்த்து தீபா மேடத்தை பற்றி விசாரிக்கணும், அப்படியாவது தீபா மேடத்தை அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட சேர்த்துடணும், இல்லைனா அவ்வளோதான், இந்த ரவுடி கொன்னாலும் கொன்றுவான், ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை தேடி தான் போகிறாங்க. அங்கே வந்துட்டு கற்பகவள்ளி வந்துட்டு இருக்காங்க. போய் வந்துட்டு கதவை தட்டினதும் டோர் ஓப்பன் பண்ணி நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்துட்டு நீங்கள் ஒரு பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்தீங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த தீபாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்த நர்ஸ் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா இவங்க அப்போ நல்லா ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இன்னும் உங்கள் மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்ன தேடி எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், தீபாவோட ரிலேட்டிவ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ரிலேட்டிவா அவங்க ஹஸ்பண்டு கூட என்கிட்ட வந்து விசாரிச்சாங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹஸ்பண்டா இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி சக்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க பாவம் பொண்டாட்டியை காணுன்னு சொல்லிட்டு தவிச்சு போயிட்டாரு, எப்படியாவது அங்கே வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் தான் அட்ரஸ் சொல்லிவிட்டேன், பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணலையா அவர் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு, ப்ளீஸ்க்கா நீங்கள் எனக்காக ஒன்று செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க. அடுத்த தடவை உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களை தேடி வந்தாங்கன்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், நம்பரை வந்துட்டு கொடுத்துட்டு போகிறேன், இதை வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு எப்படியாவது கொடுத்துட்றீங்களா, அப்புறமேட்டி நாங்கள் 2 பேர் காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ஏன்னா அவரோட நம்பர் எதுவுமே நான் வாங்கி வைக்கல, அவர் வந்தார்னா இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்கக்கா நீங்கள் எப்படியாவது வந்துட்டு இந்த டீட்டெயில் அவர்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு தீபா மேடத்தை சேர்க்க முடியும், அவங்க பாவம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க அவர் என்கிட்டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினார், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதம்மா, நான் கண்டிப்பாக அவர் வந்து இந்த அட்ரஸை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சுடி அந்த அட்ரஸுக்கு போய் எது விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம நினச்ச மாதிரியே தாண்டி நடந்திருக்கு, அந்த அக்கா கிட்ட வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் போய் பேசியிருக்காரு, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ளையும் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கிட்டத்தட்ட நம்ம நெருங்கின மாதிரி தான், சரிதானே சக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாடி, ஆனால் எப்படியாவது தீபா மேடத்தை பத்திரமா அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும், இந்த அக்கா சொல்கிற மாதிரி பார்த்தா கூடி சீக்கிரம் தீபா மேடம் உங்கள் வீட்டோட சேர்ந்துருவாங்கன்னு தோணுது, ஆனால் அதுக்குள்ளே நான் அந்த ரவுடிங்க கண்ணில் வந்துட்டு சிக்கவே கூடாது, அந்த ரவுடியை பார்த்தாலே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுது, கொலை வெறியில் துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி சரவணனை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு மாதிரி வந்துட்டு பயங்கர கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. பட் அதுக்குள்ளே அபிராமி வந்துட்டு ஒரு குட்டி கலாட்டா பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வீட்டு இளவு பாய போட்டு அழுவுன்றது கணக்காக கோயிலுக்கு கூட்டு போய் தீபாவுக்கு பதிலாக கீதாக்கும் கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி வைக்கிற மாதிரி சீன் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், மண்டை குடைச்சல் ஆளாக இருக்கும் போல். இந்த வீட்டில் இருக்க பெருசுகளே இப்படி தான் இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.